முதியோர் பென்ஷனா? எங்க ஆளுங்களுக்கெல்லாம் 1000 வருது. நல்லா நடக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1200 வருது. யார் கருது பிடிச்சுன்னு ஏன் அவ்வளவு கம்மியா கொடுக்கறாங்க? 30 ஆண்டுகளாக தரையில் தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளி மூதாட்டி. சக்கர மிதிவண்டி கூட தராமல் மூதாட்டியை அலைய விடும் அதிகாரிகள். மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க தரையில எவ்வளவு நாள் தான் தவழ்ந்து செல்றது? மனதை நொறுக்கிய மூதாட்டியின் வீடியோ காட்சிகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் அருந்ததியர் காலனி பகுதியில் கண்ணம்மாள் என்ற மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். மாற்றுத்திறனாளியான இவர் தனது அடிப்படை தேவைகளுக்காக கடந்த 30 ஆண்டுகளாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. மேலும் மளிகை பொருட்கள், ரேஷன் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக தரையில் தவழ்ந்து சென்று வாங்கி வருகிறார். இது தொடர்பாக கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தற்போது வரை 3 சக்கர மிதிவண்டி கூட வழங்கப்படவில்லை. மேலும் முதியோர் பென்ஷன் 1500 ரூபாய் வழங்குவதில் 300 ரூபாய் பிடித்தம் செய்து 1800 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக மூதாட்டி கண்ணம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எது முதியோர் பென்ஷனா? எங்க ஆளுங்களுக்கெல்லாம் 1000 வருது. நல்லா நடக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1200 வருது. யார் கருது பிடிச்சுன்னு ஏன் அவ்வளவு கம்மியா கொடுக்கறாங்க? கொடுத்துட்டே வாங்கிக்கிறேம்மா. எல்லாருக்கும் நடக்கிறவங்க, நல்லா நடக்கிறவங்களுக்கு ஒரு எனக்கு பிடிக்கிறதுக்கு 1200 சாமி கூட போய் வாங்க சாமி. இப்படி எனக்கு அந்த திக்கு இல்லை சாமி. எது முதியோர் பென்ஷனா? எங்க ஆளுங்களுக்கெல்லாம் 1000 வருது. நல்லா நடக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1200 வருது. யார் கருது பிடிச்சுன்னு ஏன் அவ்வளவு கம்மியா கொடுக்கறாங்க? 30 ஆண்டுகளாக தரையில் தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளி மூதாட்டி. 3 சக்கர மிதிவண்டி கூட தராமல் மூதாட்டியை அலைய விடும் அதிகாரிகள். மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க தரையில எவ்வளவு நாள் தான் தவழ்ந்து செல்றது? மனதை நொறுக்கிய மூதாட்டியின் வீடியோ காட்சிகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் அருந்ததியர் காலனி பகுதியில் கண்ணம்மாள் என்ற மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். மாற்றுத்திறனாளியான இவர் தனது அடிப்படை தேவைகளுக்காக கடந்த 30 ஆண்டுகளாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. மேலும் மளிகை பொருட்கள், ரேஷன் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக தரையில் தவழ்ந்து சென்று வாங்கி வருகிறார். இது தொடர்பாக கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தற்போது வரை 3 சக்கர மிதிவண்டி கூட வழங்கப்படவில்லை. மேலும் முதியோர் பென்ஷன் 1500 ரூபாய் வழங்குவதில் 300 ரூபாய் பிடித்தம் செய்து 1800 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக மூதாட்டி கண்ணம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எது முதியோர் பென்ஷனா? எங்க ஆளுங்களுக்கெல்லாம் 1000 வருது. நல்லா நடக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1200 வருது. யார் கருது பிடிச்சுன்னு ஏன் அவ்வளவு கம்மியா கொடுக்கறாங்க? கொடுத்துட்டே வாங்கிக்கிறேம்மா. எல்லாருக்கும் நடக்கிறவங்க, நல்லா நடக்கிறவங்களுக்கு ஒரு எனக்கு பிடிக்கிறதுக்கு 1200 சாமி. கூட போய் வாங்க சாமி. இப்படி எனக்கு அந்த திக்கு இல்லை சாமி.